Students, so challenging problem sixth sum வந்து பார்க்கலாம். So இது ஒரு ஈஸியான சம் தான், எவ்வளோ பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் எடுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரைட், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 3 கான்ஸ்டியூட்டிவ் இண்டிகேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் 3 கான்ஸ்டியூட்டிவ் இண்டிகேஷன் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இன்க்ரீஸ் இன் ஆர்டர், அந்த நம்பர் எப்படின்னா இன்க்ரீஸ் ஆன் ஆர்டர் இருக்கணும். ஸோ இன்க்ரீஸ் ஆகணும்னா 1 2 3. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பை 2 3 and 4. நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 நம்பர் வந்து எடுத்து சொல்லிடுறாங்க. அந்த 3 நம்பர் என்னன்னா மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் நம்பர் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அந்த தேர்ட் நம்பர் வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் அந்த டோட்டல் ஆஃப் 74. அப்போ அந்த 3 நம்பரை வந்து ஸோ 2 3 4 ஆல மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணா அதோட வேல்யூ வந்து 74 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த 3 நம்பர்ஸ். அப்புறம் அந்த 3 நம்பர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து 3 கான்ஸ்டியூட்டிவ் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜென்ரலாக நம்ம அந்த 3 நம்பர்ஸ் வந்து எக்ஸுக்கு அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 2, அந்த 3 நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் 1 2 3 அது மாதிரி. இப்போ 1 எடுத்துக்கிட்டா 1ஓட ப்ளஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். ஸோ 2ஓட 1 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3 கிடைக்கும். அப்போ இந்த 1ங்கிற வேல்யூ, ஸோ இந்த எக்ஸுங்கிற எடுத்துட்டா ஸோ 1ஓட ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 2 கிடைக்கும், 2ஓட ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருவாங்க கிவன். ஸோ சம்பளம் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா 3 நம்பர்ஸ் 3 நம்பர் எடுத்தாச்சு. ஸோ ஈச் நம்பர் ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணுங்க 2 3 and 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x அண்ட் செகண்ட் நம்பரு ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ கமா நெக்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர் வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஸோ கண்டிஷன் என்ன சொல்லிடுறாங்க பாருங்க கிவன் கண்டிஷனில். ஸோ கண்டிஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த 2 3 and 4 ஆல் 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக என்ன பண்ண சொல்லுங்க சம் பண்ண சொல்லுங்க. டோட்டல் அப் டு 74. அப்போ 3 நம்பர் என்ன டோட்டலாக சம் பண்ணுறது. அப்போ இந்த 3 நம்பரை சம் பண்ணால் அந்த வேல்யூ என்ன கிடைக்கும் 74. அப்போ இந்த 3 நம்பருக்கு சம் பண்ணுங்க 2x ப்ளஸ் நெக்ஸ்ட் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டோட்டல் ஆஃப் வேல்யூ 74. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 2x ப்ளஸ் இந்த 3 வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் ஸோ 3x ப்ளஸ் 1 சார் 3 3 ப்ளஸ் இந்த 4x மல்டிப்ளை பண்ணால் ஸோ 4x ப்ளஸ் 4 into answer is 8 is equal to 74. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த லைட் டேர்ம் மட்டும் வந்து சம் பண்ணிக்கலாம். லைட் டேர்ம் வந்து இந்த 2x 3x 4x. ஸோ எக்ஸோட டேர்ம் மட்டும் சம் பண்ணலாம். ஸோ 2 + 3 5 5 + 4 9. ஸோ 9x. ஸோ 9x டோட்டலாக இருக்குது. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸோ 3 இருக்குது 8 இருக்குது 3 + 8 ஆன்சர் இஸ் 11 is equal to 74. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து எக்ஸுங்கிற வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ இந்த ப்ளஸ் 11 அப்படியே ரைட் சைடு போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் மைனஸ் ஆகும். அப்போ 74 மைனஸ் 11. அப்போ 74 வந்து 11 வந்து மைனஸ் பண்ணால் 3 நெக்ஸ்ட் பண்ணால் 6 63. அப்போ 63. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஆன்சர் நமக்கு என்ன வேணும்னா 9x இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இதை வந்து சிம்ப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸோட நமக்கு வேணும் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ இந்த 9 அப்படியே ரைட் சைடு கொண்டு போனால் நமக்கு வந்து டிவிஷனாக மாறும். ஸோ டிவிஷன் 0 9 இருக்குது. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஸோ எத்தனை டைம்ஸ் வேணும் நமக்கு வந்து ஸோ 7 டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். therefore x is equal to 7. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு 7. ஸோ கிவன் வேல்யூ வந்து அப்ளை பண்ணுங்க. therefore ஸோ 7 + 1 ஆன்சர் இஸ் 8. ஸோ 7 + 2 ஆன்சர் இஸ் 9. therefore 3 கான்ஸ்டன்ட் நம்பர் நமக்கு வந்து தொடர்ச்சியாக 3 நம்பர் கிடைச்சிச்சு. ஸோ 7 8 9. therefore ஸோ 3 நம்பர்ஸ் are so 7 8 9. Okay, so thank you. Next one 7th sum பாருங்க. So 331 students went to a field trip. அது என்ன சொல்றாங்கன்னா 330 students 331 students சொல்றா. So trip வந்து போறாங்க. field trip வந்து கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது வந்து பார்த்தா 6 buses were filled to capacity and 7 students had to travel linear way. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 6 பஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து வச்சுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று அண்டு 7 ஸ்டூடெண்ட் கேட் 2 பீரியட் ட்ராவலிங்க வேன். ஸோ அந்த 6 பஸ்ஸில் போக மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 7 ஸ்டூடெண்ட் எதில் கூட்டி போகிறாங்கன்னா வேன் வந்து கூட்டி போகிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டுருக்காங்க பாருங்க ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன் ஈச் பஸ். ஸோ ஒவ்வொரு பஸ்லையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸி தான் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பஸ்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம அந்த வேல்யூ வந்து எக்ஸ்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு
So x be the number of students in each bus. So ஒரு பஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட் வந்து நான் x எடுத்துட்டேன். அப்ப டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துறாங்க அப்படினா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து டோட்டலா என்னன்னா 331. இது क्वेश्चनல இருக்கு. அப்ப எத்தனை பஸ்ல வந்து அவங்க வந்து டிராவல் பண்றாங்க? பஸ் மட்டும் நான் சொல்றேன். சோ எத்தனை பஸ்ல வந்து டிராவல் பண்றாங்க? 6 பஸ். அப்ப நமக்கு வந்து அல்ஜிப்ரா ஃபார்ம் வந்து நான் எடுத்துக்கிறேன்னா 6x ன்னு கிடைக்கும். is equal to சார் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 6x நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிமைன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? வேன்ல வந்து எத்தனை பேர் வராங்க அப்படினா 7 ஸ்டூடண்ட். அப்ப +7 is equal to அப்ப so 6% ஸ்டூடண்ட் and பேலன்ஸ் ஸ்டூடண்ட் இரண்டையும் சம் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் நமக்கு கிடைக்கும். so 331 கிடைக்கும். so இத வந்து சம் பண்ணுங்க. so 6x மட்டும் வச்சிட்டு இந்த பிளஸ் அப்படியே நம்ம ரைட் கொண்டு போறோம். அப்ப 331 -7 is equal to 331 வந்து 7 வந்து செப்பரேட் பண்ணுங்க. அப்ப 331 so separate 7 so பார் பண்ணா 11. அப்ப செகண்ட் பிளேஸ் வந்து 2 இருக்கும். so 11 வந்து 7 போச்சுனா 4 next 2 3 therefore so 324 x க்கு 6x இருக்குனா நமக்கு இதோட வேல்யூ என்ன x மட்டும் தான் வேணும். so x மட்டும் எடுத்து இந்த 6 அப்படியே ரைட் சைடுல டிவிஷன் பண்ணலாம். x 6 ரெண்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப 324 டிவைடட் பை 6 so 6 டேபிள் நம்ம கேன்சல் பண்ண முடியுது. so 6 டேபிள் எடுத்தா 1 டைம்ஸ் so 32 இருக்குங்க. 32 ல how many times so 5 times இருக்கும். 5 times வந்து 30 balance 2 so 24 கிடைக்கும். so 24 னா 4 therefore ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 54. அப்ப x is equal to 54. அப்ப ஒவ்வொரு பஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 54. so இந்த 54 பேலன்ஸ் ஸ்டூடண்ட் 7 ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற வந்து டிராவல் பண்ணுவாங்க. that's all students. So next one 8th question. A mobile printer has 22 items. Some which are pencil and other are ball pen. So on the particular day, he is able to sell the pencil and ball pen. Pencil are sold for ₹15 each and the ball pen are sold at ₹20 each. If the total sale amount if the vendor is so ₹380. Just how many mobiles or how many pencils and did he sell? So the video என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a mobile printer has 22 items. so இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுபடி வியாபாரம் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 22 items. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 22 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து some which are pencil and other are ball pen. so அதுல வந்து பாத்தீங்கன்னா பென்சில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பால் பென் வந்து இருக்கு. so அந்த பர்టిక్యులர் குறிப்பிட்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா he is subject to sell the pencil and ball pen. so அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்றாங்க. பென்சில் and ball pen வந்து சேல்ஸ் பண்றாங்க. பென்சில் ஆர் sold for ₹15 each. அவங்க என்ன சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு பென்சிலும் வந்து பாத்தீங்கன்னா ₹15 so ₹15 வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க. and ball pen வந்து பாத்தீங்கன்னா sold at ₹20. ball pen வந்து பாத்தீங்கன்னா ₹20 வந்து சேல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the total sale amount with the vendor is ₹380. so அதாவது என்ன சொல்றாங்க அப்படினா so பென்சிலும் and ball pen ரெண்டையும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் அவங்க வந்து எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னா ₹380 வந்து சேல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து so how many pencil did he sell? அவங்க வந்து பாத்தீங்கன்னா how many pencil நம்பர் ஆஃப் பென்சில் வந்து எத்தனை வந்து சேல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறாங்க. ரைட். so இங்க வந்து பாத்தீங்கன்னா so two different பார்ட்ஸ் வந்து two different particulars வந்து எது எது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பென்சில் ஒன்னு திங்ஸ் நெக்ஸ்ட் ஒன்னு பால் பென். so இது ரெண்டுமே தெரியாது. so அதனால நம்ம வந்து பென்சில் வந்து நம்ம என்ன பண்ண x வச்சுக்கோங்க. அந்த பால் பென் வந்து நம்ம y வச்சுக்கோங்க. இது ரெண்டே பாத்தீங்கன்னா so number of pencil and number of ball pen. let so x and y be the so number of pencil and ball pen. so இது வந்து எடுத்தாச்சு. ரைட். so क्वेश्चनல கொடுத்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளவு 22. அப்ப பென்சில் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தெரியாது. நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா so பிளஸ் and so y க்கு வந்து பால் பென் நமக்கு தெரியாது. அப்ப பென்சிலும் பால் பென் so two items சேர்ந்ததா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 22 கிடைக்கும். இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து நம்ம எந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படினா how many pencil did he sell அப்படி கேட்டாங்க. அப்ப how many pencil வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறாங்க. அப்ப நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா so y யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண மட்டும் போதும். therefore இத வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். y is equal to 22 so இந்த plus x அப்படியே நம்ம ரைட் கொண்டு போங்க minus x இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சுங்க.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சேல்ஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ₹15 வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பென்சில் பார்த்தீங்கன்னா ₹15. அப்போ ஸோ 15x அனதர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பால் பென் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணால் ₹20. அப்போ ப்ளஸ் 20 பால் பென் இது வந்து rupees இஸ் ஈக்குவல் டு அப்போ 15 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் நம்பர் ஆஃப் பென்சிலும் அண்ட் நம்பர் ஆஃப் பால் பென் ஒவ்வொரு பென்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் பென் 20. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலாக இருக்குன்னா ஸோ ₹380 வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து சால்வ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு என்ன ஆல்ரெடி நம்ம வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கணும். ஒய்யோட வேல்யூ 22 - x அது கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஸோ 15x ப்ளஸ் 20 இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 22 - x இஸ் ஈக்குவல் டு ஸோ 380. ஸோ நமக்கு என்ன எக்ஸோட லிஸ்ட் மட்டும் ஃபைண்ட் பண்ணணும் போதும். இங்கே எக்ஸோட லிஸ்ட் தான் நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து கேட்குறாங்க. therefore ஸோ 15x ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த 20 வந்து இன்சைட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 நம்பரோட 20யும் 22 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 440 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 22 × 2 4410 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 20x மல்டிப்ளை பண்ணால் 20x இஸ் ஈக்குவல் டு 380 ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைன் டேர்ம் மட்டும் நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து லைன் டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15x மைனஸ் 20x ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஆன்சர் எப்படி கிடைக்குன்னா -5x கிடைக்கும். ஸோ 20லேருந்து ஸோ 15 போச்சுன்னா ஆன்சர் வந்து 5. ஸோ ரெண்டு நம்பரை செப்பரேட் பண்ணும்போது செப்பரேட் பண்ணி ஸோ வர ஆன்சர் வந்து சைன் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. பிக்கஸ்ட் நம்பர் எடுக்க போகிறீங்க. இது ரெண்டுலையும் பிக்கஸ்ட் நம்பர் 20 ஸோ அதை சைன் பண்ணால் மைனஸ் ஸோ மைனஸ் கொடுக்கணும். இப்போ -5x அப்போ லெஃப்ட் சைடு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஸோ 380. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த ப்ளஸ் 440 அப்போ ரைட் பண்ணணும்னா -440. ஸோ இந்த 2 வேல்யூ நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 வேல்யூ செப்பரேட் பண்ணும்போது பிக்கஸ்ட் நம்பர் வந்து சைன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுலேயும் பிக்கஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 440. ஸோ ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணும்போது அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ 440 மைனஸ் ஸோ 380. ஸோ 0 - 0 0. ஸோ நம்பர் வந்து பாரோ பண்ணால் 14. இப்போ தேர்ட் பிளேஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 கிடைக்கும். 14 வந்து 8 போச்சுன்னா ஆன்சர் வந்து 6. ஸோ 3 - 0 இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -16 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் -5x. ஸோ போத் சைட்ஸ் வந்து பாருங்கள் மைனஸ் சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 5 அப்படியே நம்ம ரைட்ஸ் கொண்டு வா. அப்போ ரைட்ஸ் கொண்டு வந்து நம்ம என்ன சேஞ்ச் ஆகணும்னா டிவிஷன் நம்ம வரும். ஸோ இது எக்ஸு 5 ரெண்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6ல் 5 அப்படி டைம்ஸ் இருக்குன்னா 1 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 10. அப்போ 2 டைம்ஸ் 10. therefore x is equal to 12. அப்போ எத்தனை பென்சில் அவங்க வந்து சேல் ஆகிருப்பாங்கன்னா நம்ம வந்து 12 பென்சில் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சார் நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து கிராஃப் ஷீட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சார் ட்ரா த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லுங்கள். கிராஃப் ஷீட் யூஸ் பண்ண சொல்லுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. 4 வந்து y = x, y = 2x, y = 3x, y = 5x. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே யூஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணுங்க. கிராஃப் ட்ரா பண்ணால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4 ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். இப்போ 4 ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற கிராஃப் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குது ஸோ அதை வந்து ரைட் பண்ண சொல்லுங்கள். டேபிள் மட்டும் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணி ஸோ ஹோம்ஒர்க் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் y = x கொடுத்துட்டாங்கன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ y ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேபிள் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒரு 5 வேல்யூஸ் நீங்கள் வந்து எடுத்துட்டா போகும். இல்லை 4 வேல்யூஸ் எடுத்தாலும் கட்டணும். ஃபர்ஸ்ட் ஒன்று x, y. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 1னா ஒய்யோட வேல்யூ 1 தான். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 2னா ஒய்யோட வேல்யூ 2 தான். ஏன்னா 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 3னா ஒய்யோட வேல்யூ 3. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 4னா ஒய்யோட வேல்யூ 4 அண்டு எக்ஸோட வேல்யூஸ் 5னா ஸோ ஒய்யோட வேல்யூ 5 தான். அப்போ கொடுத்துற டேபிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன கரெக்டாக பாயிண்ட் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் கிராஃபில் வந்து அப்ளை பண்ணுங்க. கிராஃபில் வந்து அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று இது செகண்ட் சம் உடைய பாருங்க. y = 2x கொடுத்துட்டாங்க. அதே சேம் தான். டேபிள் வந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும். சரி, இது வந்து செகண்ட் டேபிள் தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது ஒய்யோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் அண்டு ஒய்யோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். எக்ஸோட வேல்யூஸ் நான் 1 எடுத்துக்கிட்டா இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 1 * 2 2 கிடைக்கும். 2. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 × 2 ஆன்சர் வந்து 4. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 × 2 ஆன்சர் வந்து 6. எக்ஸோட வேல்யூஸ் 4 எடுத்துக்கிட்டா 4 × 2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.
நெக்ஸ்ட் ஸோ 5 எடுத்துட்டா 5 சார் 2 ஆன்சர் வந்து 10. அதே சேம் தான் பிளாட்டில் பாயிண்ட் எடுத்துருந்துங்க. இது எடுத்து என்ன பண்ணால் கிராஃபில் கொண்டு அப்ளை பண்ணுங்க. கிராஃப் அப்ளை பண்ணால் ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்க. சார் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. ஸோ தேர்ட் டேபிள் அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ 3 டேபிள்ஸ் வந்து 3யோட மல்டிபிகேஷன் இருக்குது இந்த இடத்துல. சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க. இதுக்கு வந்து டேபிள் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. x y. ஸோ x இஸ் 1 சூஸ் பண்ணால் 1 சார் 3 ஆன்சர் வந்து 3. சார் நெக்ஸ்ட் ஸோ 2 எடுத்துட்டா 2 into 3 ஆன்சர் வந்து 6. ஸோ 3 எடுத்துட்டா 3 into 3 ஆன்சர் வந்து 9. நெக்ஸ்ட் ஸோ 4 எடுத்துட்டா ஸோ 4 into 3 ஆன்சர் வந்து 12. ஸோ 5 எடுத்துட்டா 5 சார் 3 ஆன்சர் வந்து 15. அதே சேம் தான் நமக்கு என்ன பிளாட்டை பண்ணிடுறோம்னா ஸோ கிராஃபில் பண்ணி அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 5x கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் டேபிள் இருந்தால் போதும் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். So x y x is 1 choose பண்ணா 1 star 5 answer is 5. x equal to 2 into 5 answer வந்து 10. So 3 எடுத்துட்டா 3 into 5 answer வந்து 15. So next step பாருங்க 4 இப்போ 4 எடுத்துட்டா answer வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 20. So 5 எடுத்துட்டா நமக்கு answer 5 star answer வந்து 25. So இதேதான் plot பாயிண்ட் இருக்கு. இந்த plot பாயிண்ட் நம்ம கிராஃப் பண்ணி அப்ளை பண்ணுங்க. கிராஃப் பண்ணி அப்ளை பண்ணா நமக்கு என்ன பண்ணா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த ஃபோருக்கு என்ன பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேட் லைன் வந்து ட்ரா பண்ணிடுறீங்க. இந்த ஸ்டேட் லைன் ட்ரா பண்ணுற செகண்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்து சார் என்ன வந்து சேமாக இருக்குது. ஸோ அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நீங்கள் வந்து எதுவும் எழுதணும். ஸோ அதை ரைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணால் ஸோ சம்மா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மா கொடுத்தா ஃபார்மாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள்.